குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தமிழ் கவிதா மிஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு உரைநடை நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படிங்கிற அந்த லெசனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே முந்தைய வகுப்பில் கைவினை பொருட்கள்னால் என்ன, அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த மண்பாண்டம் செய்வதை பற்றி ஒரு அருங்காட்சியகத்தில் யார் யார் பேசுகிறா, அமுதன், சையது, மலர்விழி, சாலமன், பொறுப்பாளர் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்த உரையாடலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இன்னைக்கு அவர்கள் அடுத்துள்ள மூங்கில் கலை அரங்கிற்கு செல்கின்றனர். அவ்வரங்கத்தின் பொறுப்பாளர் அவர்களை வரவேற்கிறார். மூங்கிலில் வச்சு என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம், அப்போ மூங்கில் கலை பொருட்களை அந்த அரங்கத்துக்கு யார் போகிறாங்க, இந்த நால்வரும் போகின்றனர். மலர்விழி, மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தேன். என் எண்ணம் தவறு என்று இங்கு வந்த பிறகுதான் புரிகிறது. மூங்கில வச்சு கூடை பின்னுவாங்க, ஏணி செய்வாங்க, இது ரெண்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய எண்ணம் தவறுங்கிறத நான் என்ன செஞ்சுட்டேன், இப்போ உணர்ந்துட்டேன். ஏன்னா இதில் நிறைய வகையான பொருட்களை செஞ்சுருக்காங்க. பொறுப்பாளர், உண்மைதான். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள்கள் செய்யப்படுகின்றன. இதோ பாருங்கள். மட்டக்கூடை, தட்டக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்குட்டும், துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. மூங்கிலால் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் யாவை அப்படின்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. சுருக்கமாக சொன்னால், பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள்கள் முதல் இறந்தவரை எடுத்துச் செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன. மலர்விழி சொல்றா, உடனே என்ன சொல்றா, முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்கூடைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நம்ம சீதனமாக கொடுக்குற பொருள் எல்லாம் அந்த கூடைகளில் வச்சு தான் கொடுப்பாங்கங்கிறத நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். பொறுப்பாளர், ஆமாம். அது மட்டுமல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முறத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்தது. அவையெல்லாம் இப்போது வழக்கொழிந்து விட்டன. அந்த மாதிரி நம்ம சாமிக்கு இப்போ நம்ம பூஜை தட்டு கொண்டு போகிறோம் இல்லையா, அதை கூட இந்த மூங்கில்ல பின்ன முறத்தினால தான் என்ன செய்வாங்கன்னா பூஜை தட்டு கொண்டு போவாங்க. அவர்கள் அடுத்துள்ள கோரைப்பாய் அரங்குக்கு செல்கின்றன. இந்த மூங்கில் போய் அடுத்தது எங்க போறாங்க, கோரைப்பாய் அரங்குக்கு. சையது, பாய் என்பது படுக்க பயன்படுவது, அதில் வேற என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பொறுப்பாளர், பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது, தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது, பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது, திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது, பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. தொழுகைப்பாய், இப்படி பல வகை பாய்கள் உண்டு. இங்கேயுள்ள பாய்களை பாருங்கள். முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூடப்பாய் தான். இதனை புறநானூறு கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் அடியால் குறிப்பிடுகிறது. மலர்விழி, திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன். பொறுப்பாளர், பெயர்கள் மட்டுமின்றி குத்துவிளக்கு, மயில், பூக்கள் போன்றவையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவது உண்டு. பாய் பின்னுவது சிறந்த கலையே. பாயிலையும் நிறைய வெரைட்டி இருக்கு. இதுவும் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பனையோலை அரங்கிற்கு செல்கின்றன. அடுத்தது எங்க போறாங்க, பனையோலை, பனைமரத்துல இருந்து வரக்கூடிய பனையோலை இதுக்கு போறாங்க. தம்பிகளே, பனையோலை என்றதும் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? ஓலைச்சுவடிதான் நினைவுக்கு வருகிறது. ஆம், பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை பனையோலைகள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பனையோலைகளினால் பல வகையான பொருள்களும் உருவாக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் பாருங்கள். குழந்தைகளுக்கான கிழுகிழுப்பை, பொம்மைகள், பொருள்களை வைத்துக் கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளுகு, விசிறி, தொப்பி, ஓழைப்பாய் எல்லாம் இருக்கின்றன. பனைமட்டையின் நாரிலிருந்து கயிறு கட்டி கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. அப்ப மலர்விழி, பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம் தான் போல் இருக்கிறது. பனைமரத்துல நிறைய மரம் தான் உயர்ந்திருக்குன்னு பார்த்தேன். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களும் மிக உயர்வாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்து பிரம்பு கலை அரங்கிற்கு செல்கின்றன. பிரம்பு கலை நம்ம இந்த இது சொல்றோம் இல்லையா, குச்சி சண்டை, அந்த பிரம்பு கலை அரங்கத்துக்கு போறாங்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. வந்து பாருங்க. இங்கு குழந்தை
சிறுவர்களுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி என வகை வகையான பொருள்கள் பிரம்பிலேயே உள்ளன. மலர்விழி, பிரம்பு ஒரு தாவரம் தானே, அதனை எப்படி உலோகம் போல வளைத்தும் பொருள்களை செய்ய முடிகிறது? அதுதான் பிரம்பின் சிறப்பு. முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவோம். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்போம். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலைத்து விடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருள்களாக மாற்றுவோம். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது. எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருள்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். உடனே மலர்விழி, இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி பல புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம். மிகவும் நன்றி ஐயா அப்படிங்கிறா. ஒரு பல இவை மட்டுமல்ல, மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டு கொம்பினால் கலைப்பொருள்கள் செய்தல், சங்கு கிளிஞ்சல்கள் போன்றவற்றால் பொருள்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினை கலைகள் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. இவை போன்ற கைவினை பொருள்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களையும் ஊக்குவிக்க முடியும். அப்படி செய்தால் சுற்றுச்சூழலையும் மாசடையாமல் பாதுகாக்கலாம். அப்படியே செய்கின்றோம் ஐயா, நன்றின்னு சொல்லி 4 பேரும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்த விட்டு போறாங்க. சரிங்களா? அந்த பிரம்பை பற்றி தெரிஞ்சுக்குவோம். பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம். இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் என்பதாகும். இது நியம் இணைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இது அருகிவிட்டது. நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. எங்கெங்கிருந்து இது வாங்குறோம் அப்படின்னா, நம்ம நாட்டில் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கெங்கிருந்து வாங்குறோம்னா அஸ்ஸாம்லையும் அந்தமான்லையும் மலேசியாவிலிருந்து தான் இந்த பிரம்பு கொடி வகையை நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. அவற்றுள் கூட்டு மூங்கில்களே கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை. மூங்கில்களின் வகைகள் யாவை அப்படின்றது இது 2 மார்க் கொஸ்டின். இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த லெசன் முடிவடைஞ்சிச்சு.